திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாலை அணிய வருகை தந்துள்ள திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, இந்த திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்ன? தற்போது பக்தர்களின் வருகை அந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. அதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து மாலை அணிவதற்காக அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா நாளை 23ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்காரம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நள்ளிரவில் கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த சிதம்பரேஸ்வரர் கடற்கரை பகுதியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த திருவிழாவில் 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிலில் மாலை அணிவித்து காப்பு கட்டும் பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களில் குடிலமைத்து விரதம் இருந்து நாள்தோறும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு வேடங்கள் அணிந்து காணிக்கை பிரித்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். இந்த குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு தசரா திருவிழா நாளில் வருகை தரும் பக்தர்களுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. நாளை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்க உள்ள நிலையில இன்றைய தினமே ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் புனித நீர் எடுத்து வந்து கோவிலில் மாலை அணிந்து அம்மனை வழிபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் இருக்கும் என்பதாலும் இன்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் குடும்பத்துடன் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாகவே காத்திருந்து அம்பாளை வழிபட்டு வருகின்றனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்துள்ள பக்தர்கள் அலகு குத்தியும் பால் குடம் எடுத்தும் புனித நீர் எடுத்தும் செல்கின்றனர். சொந்த ஊருக்கு செல்லும் பக்தர்கள் சொந்த ஊரில் இருந்து காளி பூஜை செய்து நாளை அதிகாலை கோவிலுக்கு வருகை தருவார்கள். நாளை கோலாகலமாகவே இந்த தசரா திருவிழாவிற்கான கொடியேற்றமானது நடைபெறுகிறது. இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் பக்தர்கள் ஏற்கனவே அதிகமாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.